மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்லஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு 10 வருஷத்துல இந்தியாவோட மக்கள் தொகையில 17% பேருக்கு இருக்கக்கூடிய நோயாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய் தான். சர்க்கரை நோய் அப்படின்னு வரும்போது நமக்கு நிறைய சந்தேகங்கள். சர்க்கரை நோய்க்கு கசப்பு சுவை நல்லதா, இனிப்பு சுவை நல்லதா, அரிசி சாப்பிடலாமா, கோதுமை சாப்பிடலாமாங்கிற நிறைய கேள்விகள். என்ன முயற்சி செய்தாலுமே சில நேரங்கள்ல மருந்துகள், மாத்திரைகள், ஊசி மருந்துகள் எடுத்தாலும் கூட சர்க்கரை நோய் குறைவதே கிடையாது. சர்க்கரை நோய் குறையவில்லை அப்படின்னு நம்ம மருத்துவர்கிட்ட போறோம் அப்படின்னா, மருத்துவர்கள் மருந்து மாத்திரை மட்டும் இல்லைங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு உங்களுடைய உணவு மாற்றத்தையும் உடல் எடையும் நீங்க சரி பண்ணா மட்டும்தான் சர்க்கரை நோய் சரியாகும், இல்லைன்னா மருந்துகளுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது, மருத்துவ செலவுகளுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது அப்படிங்கிற ஒரு வருத்தத்திலேயே நம்ம எல்லாரும் இருக்கிறது பார்க்கணும். அப்ப நம்ம கிட்ட 2 பிரச்சனை. ஒண்ணு, சர்க்கரை குறையணும், அதற்கான வழிமுறை என்ன? ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் முறையில நான் என்ன செஞ்சாலுமே உணவு கட்டுப்பாடு என்னிடத்தில் இல்லை, முடியல. காலை 6 மணிக்கு நான் வேலைக்கு போறேன், கம்பெனியில கொடுக்குற சாப்பாடு தான், மதிய உணவும் அங்கேயே தான், ராத்திரி உணவும் அங்கேயே தான். அங்க நான் ஒரு சர்க்கரை நோயாளின்னு சொல்லி எனக்கான பிரத்யேகமான உணவே கிடைக்கல. அப்ப நான் என்ன பண்ணா சர்க்கரை குறையும்? 5 விஷயங்கள் நான் சொல்லித்தரேன். உணவுகள்ல முன்ன பின்ன இருந்தா கூட இந்த 5 விஷயங்களை உங்களால பின்பற்ற முடியும்னா சர்க்கரை நோய் குறைவது மட்டுமல்ல, சர்க்கரைக்கு தேவையான மருந்துகள் கூட இல்லாத ஒரு ஆரோக்கிய வாழ்க்கை நம்ம வாழலாம். முதலாவது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, உடல் கழிவு நீக்கம்னு சொல்லுவோம். பொதுவா நம்ம உடம்புல உறுப்புகள்லாம் எப்படி வேலை செய்யும், அணுக்களுக்கு தேவையான சக்தி எப்படி கிடைக்கும்? சவ்வூடு பரவல்னு சொல்லுவோம். ஒவ்வொரு அணுக்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து, இந்த நீர்ச்சத்து உடல்ல இருக்கக்கூடிய கழிவை வெளியேற்றி உடலுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான சத்துக்களை உள்ளிழுப்பதன் மூலமாக இன்சுலின் சுரக்கும் போது அந்த இன்சுலினை அணுக்கள் முழுமையாக உறிஞ்சி கொள்வதனால அணுக்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா நல்ல பலமாகிறதும், அந்த மைட்டோகாண்ட்ரியா உடலுக்குள்ளே பலமாகும் போது அணுக்கள் சீராக வேலை செய்யறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்பெல்லாம் இன்சுலின் நம்மால உடம்பால எடுத்துக்க முடியலையோ அல்லது இன்சுலின் சுரப்பு குறைவாக வருகிறதோ அப்பதான் நமக்கு வரக்கூடிய நோயாக சர்க்கரை நோய் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப 2 விஷயம். நிறைய நேரங்கள்ல இன்சுலின் சுரப்பு நன்றாக இருக்கிறது, உடலால் அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லைன்னு வரும்போது அந்த இடத்துல நமக்கு ஏற்படக்கூடியதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால ஏற்படுகின்ற சர்க்கரை நோய். இன்னொரு இடத்துல இன்சுலின் சுரப்பே நமக்கு கிடையாது, குறைவா இருக்கு, அதனால ஏற்படுவது டைப் 1 சொல்லக்கூடிய சர்க்கரை நோய். இப்ப 3வது வரை சர்க்கரை நோயை சொல்றாங்க. குழந்தை பருவத்துல அதிகமாக நோய்வாய்ப்படும் போதோ அல்லது குழந்தை பருவத்துல அந்த உறுப்புகளுடைய அணுக்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான அளவு சத்து உள்ள உணவுகளை சாப்பிட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டாலோ நமக்கு ஏற்படக்கூடிய நோய் தான் டைப் 3 சொல்லக்கூடிய புதிய வகையான சர்க்கரை நோயா சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கக்கூடிய வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும்னா நம்ம ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை எப்படி நம்ம சரி பண்றது? ரொம்ப சுலபங்க. நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவு, குறிப்பா தண்ணீரில் கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவு உங்களால சாப்பிட முடியும்னா உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும், உங்களுடைய சர்க்கரை வேகமாக கட்டுக்குள் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பீன்ஸ், அவரைக்காய், கோவக்காய், பாவக்காய், முள்ளங்கி, கேரட், இந்த 6 வகையான காய்கறியும் உங்களோட உணவுல தினசரி ஒரு 200 கிராம் அளவுக்கு உங்களால எடுத்துக்க முடியும் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். சோ முதலாவது உடல்ல இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நம்ம குறைக்கணும். 2வது செய்ய வேண்டியது தூக்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும். சரி, இன்றைக்கு சர்க்கரையை குறைக்கிறதுக்கு மருந்து சாப்பிடணுமா, மாத்திரை சாப்பிடணுமா, எவ்வளவு பணம் செலவாகும் தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர நம்முடைய வாழ்வியல் முறையில சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சாலே சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப 2வது தூக்கத்துக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். தூக்கத்துக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது என்ன? குறைந்தது ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தூங்கணும். இது நான் 1 மணிக்கு தூங்கி காலையில 7 மணிக்கு எழுந்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது. 10 மணிக்கு குறைந்தது கட்டிலுக்கு போகணும், 10 மணிக்கு படுக்கையில தூங்கணும், காலையில 5 மணிக்கு கூட எழுந்துங்க. அப்ப பாருங்க உங்க சர்க்கரை வேகமாக கட்டுக்குள் வருவதை நம்ம பார்க்க முடியும். 3வது எமோஷனல் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம்.
மனதில் இருக்கக்கூடிய கழிவுகள், மனதில் இருக்கக்கூடிய கோபங்கள், மனதில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கும்னா, பெருங்குடல் பாதிப்பினால் ஏற்படுகின்ற பாதிப்பே நமக்கு சர்க்கரை நோயை அதிகப்படுத்துகின்ற ஒரு காரணி அப்படிங்கிறத நம்மில் நிறைய பேர் புரிந்து கொள்வதே கிடையாது. இதனாலேயே பாத்தீங்கன்னா நம்மில் நிறைய பேருக்கு இந்த சர்க்கரை நோய் கட்டுப்படாத நோயாக இருக்கிறத பார்க்கணும். எப்படி ஒரு நாளைக்கு ஒரு முறை 2 முறை மலம் கழிச்சா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், அந்த மாதிரி எமோஷனல் கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய அந்த மனச்சிக்கலை நீக்குவதற்கான தியான பயிற்சிகள். தியானம்னா கண்ணை மூடி உட்கார்ந்து எந்த தாட்ஸும் வராம இருக்கிறது தியானம் இல்லை. எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மனநிலையை வளர்த்து கொள்வதுதான் தியானம். சோ ஒரு 15 நிமிடம் காலையில, 15 நிமிடம் மாலையில, ஒரு 15 நிமிடம் இரவு ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சொல்லக்கூடிய இதய நிறைவு தியானத்தை நீங்க தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கும் போது அதுவே சர்க்கரை நோய்க்கான மிகப்பெரிய மருந்தாக மாறிவிடுவதை பார்க்க முடியும். 4வது, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5000 ஸ்டெப்ஸ் நடக்கணுங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வாக்கிங் போக டைம் இல்லை, எனக்கு எந்த வேலையுமே செய்ய முடியல சார், நான் என்ன பண்ணட்டும்? முதல்ல கையில ஒரு எலக்ட்ரானிக் வாட்சை வாங்கி மாட்டுங்க. இல்லைன்னா மொபைல்ல இன்னைக்கு நிறைய ஆப் வந்துருச்சு, ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. நீங்க நடக்கும்போது உங்க கைகள்ல அந்த மொபைல் ஆப் ஆன் பண்ணி வச்சு நடங்க, அல்லது ஒரு எலக்ட்ரானிக் வாட்சோட நடங்க. ஒரு நாளைக்கு 5000 ஸ்டெப் நடந்துட்டீங்கன்னா போதும் சார். 6 மாசம் இதை பண்ணுங்க. இதுவே உங்க சர்க்கரை நோய்க்கான மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். 4வது, எப்படி நடை ரொம்ப முக்கியமோ, 5வது, அணுக்களை நன்றாக வேலை செய்யக்கூடிய வைக்கக்கூடிய அளவுக்கு சில வகையான மருந்துகளை, மூலிகை மருந்துகளை எடுத்துக்கொள்வது. என்னுடைய அனுபவத்துல 2 சுலபமான மூலிகை மருந்துகள். ஒன்று வெந்தயம். பொதுவா நிறைய பேர் சொல்லுவாங்க, வெந்தயம் சாப்பிட்டா எனக்கு சுகர் குறையல சார்பாங்க. பட் நான் சொல்றேன், மாதிரி சாப்பிடுங்க. ஒரு 1 கிலோ எடைக்கு 1 கிராம் வெந்தயம் எடுங்க. இந்த வெந்தயத்தை 3 இரவுகள் தண்ணீர்ல ஊற வைங்க. முளை கட்டுவது போல ஒரு இரவு தண்ணீரில் ஊற வைத்து அப்புறம் ஈரத்துணியை சுற்றி வைத்து வளர்க்கக்கூடிய இந்த வெந்தயத்தை, முளை கட்டிய வெந்தயத்தை தினமும் 50 கிராம் அளவுக்கு உணவுல சேர்க்க முடியுமான்னு பாருங்க. இத காலையில ஒரு நேரம் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, காலையிலிருந்து இரவு வரை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட முடியுமான்னு பாருங்க. அல்லது அலுவலகத்துல எனக்கு சாப்பிடறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வெந்தயத்தை அப்படியே எடுத்து மிக்சர்ல போட்டு பால் அரைப்பது போல வெந்நீர் போட்டு நல்லா அரைச்சி பிழிந்து எடுக்கக்கூடிய அந்த வெந்தய பாலை சாயந்தரம் 1 கிளாஸ் குடிங்க. இதை குடிச்சீங்கன்னா போதும், உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல சர்க்கரை வேகமாக கட்டுக்குள் வருவதை நிச்சயமாக நம்மால் பார்க்க முடியும். இந்த வெந்தயப்பால் அப்படிங்கிறது. மற்றொரு அழகான அருமருந்து எது தெரியுமா? பொதுவாகவே உணவுல நீங்க சேர்க்கக்கூடிய, தினசரி நாம் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் எது? மஞ்சள். மஞ்சளும் மிளகும் சேர்ந்தாலே நமக்கு சர்க்கரை நோய் வேகமாக கட்டுப்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 4 மிளகு நன்றாக அரைத்து, இது 2த்தையும் தண்ணீர்ல போட்டு நேரடியாக கலந்து சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அல்லது கொதிக்க வைத்து எடுக்கக்கூடிய அந்த கருப்பு தீநீர் மாதிரி அந்த தண்ணீரை குடித்தாலும் நல்லா இருக்கும். இது 2த்துல ஏதாவது ஒண்ணு செஞ்சா கூட நம்முடைய சர்க்கரை நோய் வேகமாக கட்டுக்குள் வருவதை பார்க்க முடியும். குறிப்பாக டைப் 2 சர்க்கரை நோய் ரொம்ப வேகமாகவே கட்டுக்குள் வருவதை பார்க்க முடியும். ஏன்னா நம்மில் நிறைய பேர் மருந்து மாத்திரை மட்டும்தான் தீர்வுன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. உடல் கழிவு நீக்கத்தில் ஆரம்பித்து உடல்ல இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கக்கூடிய வழிமுறைகள்ல இருந்து, ஒரு நாளைக்கு 5000 அடிகள் நடக்கக்கூடிய சிறு முயற்சியிலிருந்து, மனதில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தியான பயிற்சி, குறிப்பாக ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி வரை தொடர்ந்து நம்மால் செய்ய முடியும்னா, ₹1 கூட செலவில்லாத ஒரு சிறப்பான சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தக்கூடிய சிகிச்சையாக இது உங்களுக்கு உதவி செய்யும். பொதுவாக டைப் 2 டயபெட்டிஸ் ரொம்ப சுலபமாக கட்டுப்படுத்தக்கூடியது, குணப்படுத்துறது கூட சொல்லலாம். ஆனா டைப் 1 டயபெட்டிஸ் வரும்போது தகுந்த மருத்துவ ஆலோசனை அவசியம். டைப் 3, டைப் 5 டயபெட்டிஸ் வரும்போது நிச்சயமாக ஒரு ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல ரொம்ப அவசியம். ஸோ நமக்கு வந்திருக்கக்கூடிய சர்க்கரை நோய் என்னங்கிறத புரிந்து வாழ்வியல் மாற்றங்களையும் உடல் கழிவு நீக்க முயற்சிகளையும் மருத்துவ ஆலோசனையோடு நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா, சர்க்கரை நோயோ அல்லது சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகளோடு இருக்கக்கூடிய இணை துணை நோய்கள் கூட அற்று ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மால் வாழ முடியும். மீண்டும் மற்றொரு மருத்துவ குறிப்போடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.